இயக்குனர் YSR பிலிம்ஸ் தயாரிப்பில் வினீத் எஸ் சுகுமார் இயக்கத்தில் ரியோராஜ், கோபிகா ரமேஷ் மற்றும் பலர் நடித்திருக்கும் திரைப்படம் ஸ்வீட் ஹார்ட். இந்த படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருக்காரு. ஸ்வீட் ஹார்ட் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு. முதல் படம் முதல் மேடை, நன்றி சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்னோட அப்பா அம்மாவுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கனவுக்காக நாம் கஷ்டப்படலாம், நம்ம கூட சேர்ந்து அவங்களும் நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தேங்க்ஸ். அண்ட் என்னோட ஆர்டிஸ்ட், இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் லீட் ஆர்டிஸ்ட் ரியோன்னா, ஹீஸ் லைக் அ பிரதர் டு மீ. இந்த படம் பண்ணலான்றது வந்து அவர் ஜோவுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. ஜோ டிஸ்கஷனில் இருந்த டைம்லேயே அடுத்தது இந்த படம் தான் அப்படின்ட்டு. ஜோ ஹிட் ஆனதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் அவருக்கு நிறைய பேர்கிட்ட இருந்து, பெரிய பெரிய டைரக்டர்ஸ் கிட்ட இருந்து, ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்துலாம் கால் வந்திருக்கும். ஈஸியாக நான் அதை பண்ணிட்டு வந்துட்டு இது பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். பட் இதை அடுத்ததான் நம்ம இதை தான் பண்ணுறோன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக இந்த படம் பண்ணி கொடுத்ததுக்கு, இந்த வாய்ப்பு கொடுத்து இங்கே நிற்க வச்சதுக்கு ரொம்ப நன்றிண்ணா. அண்ட் ஹீரோயின் கோபிகா மேம் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காங்க. படம் வந்ததுக்கப்புறம் டெஃபினட்டாக தெரியும். தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் அருணாச்சலம் ப்ரோ, அருணாச்சலம் வந்து லைக் ஹீ செட் ஹீஸ் அன் அதர் பிரதர் டு மீ. இந்த படத்துக்கு அப்புறம் டெஃபினட்டாக அருணாச்சலம் பிரதருக்கு இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆல்ரெடி அவருக்கு நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. பட் இதுக்கப்புறமும் இன்னும் நிறைய வரும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அண்ட் ஃபௌசி, ட்ரெய்லரில் வந்து பர்பஸாக வைக்காமல் இல்லை, அந்த கேரக்டர் கொஞ்சம் ஹைட் பண்ணி வைக்கலாம் அப்படின்றதுக்காக. வந்ததுக்கப்புறம் இதை ஏன் ஹைட் பண்ணீங்கன்னு யாரும் கேட்காதீங்க ப்ளீஸ். அண்ட் சுரேஷ் சார், சார் தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படத்தை ஒத்துக்கிட்டு எனக்காக வந்து பண்ணி கொடுத்ததுக்கு, அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கும் சாரோட அனுபவத்துக்கு வந்து நான் அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன் சாரை. லேட் நைட் ஷூட்ஸாக இருக்கட்டும், எத்தனை டேக் கேட்டாலும் சரி, டப்பிங் கரெக்ஷன்ஸ்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவ்வளோ சப்போர்ட்டிவாக கூடவே இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ரெஞ்சி பணிக்கர் சார், சார் வந்து மலையாளமில் ஹீஸ் அ ரைட்டர் டைரக்டர் அண்ட் வெரி சீனியர் ஆர்டிஸ்ட். ஸோ இந்த படத்தில் சார் வந்து ஹீரோயினோட ஃபாதர் ரோல் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அவர் ஷூட்டில் இருக்கனால அவரால் வர முடியல. And I would like to thank him. Thank you so much, Renji sir. And other artists, Ritu, Maithili ma'am, Kavita ma'am, and Gayatri ma'am, நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. காத்தாடி ராமமூர்த்தி சார் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. And Tulasi ma'am, I would like to thank every single artist who have been a part of this movie. And my technicians, cinematographer Balaji sir. இந்த படம் ஸ்டார்டிங்கில் அவர்கிட்ட கதை சொல்லி அந்த டே ஒன்லேருந்து இன்னைக்கு விடிகாலையில் இந்த ட்ரெய்லர் லாக் பண்ணி கொடுக்குற வரைக்கும் கம்ப்ளீட்டாக சப்போர்ட்டிவாக என் கூடவே இருக்கார். இந்த படத்தை வந்து நாங்கள் ஒரு 34 நாளில் முடித்தோம். இந்த ஸோ இந்த படத்தை சோஃபார் பார்த்தவங்க வந்து விஷுவல்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷுவல்ஸை வந்து இவ்வளோ நான் அவ்வளோ ரஷ் பண்ணி ஷூட் பண்ணும்போதும் இப்படி ஒரு குவாலிட்டி கொடுத்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். வித்தவுட் யூ இது இப்படி வந்திருக்காது சார். தேங்க்யூ. அண்ட் மை ஆர்ட் டைரக்டர் சார், இது சாருக்கு 25வது படம். ஸோ இந்த 25th ஃபிலிம் வந்து ஸ்வீட் ஹார்ட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். அண்ட் சுரேஷ் சார் சொன்ன மாதிரி இதுக்கு ஒரு செட் ஒன்று போட்டு கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் இது செட்டுன்னு கண்டுபிடிச்சவங்க எல்லாருமே எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாத்துக்குமே நான் சொன்ன மாதிரி 34 நாளும் ஸ்பாட்டில் கூடவே இருந்தாங்க. ஒரு குண்டூசி காணுனாலும் டேரெக்டாக நான் சார்கிட்ட தான் கேட்பேன், சார் இது இல்லை சார், அது வரலை சார் அப்படின்ட்டு கேட்டு அடுத்த செகண்ட் அதை ரெடி பண்ணியும் கொடுப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் எடிட்டர் தமிழ் வந்து ஹீஸ் அ பிரதர். அவரோட ஃபஸ்ட்டு படம் எப்படி ரியோனா வந்து ஹீரோவாக லான்ச் ஆன டெபியூ ஃபிலிம் நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜாவில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தோம். அந்த படத்துக்கு அவர் எடிட்டர். ஸோ அப்போத்துலேருந்தே ஒரு சீனியர் டெக்னீஷியன் இல்லாமல் நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஒரு பிரதராக தான் பழகிட்டு இருந்தோம். ஸோ இந்த படத்தில் ஹிஸ் பீன் அ சப்போர்ட். இன்ஃபேக்ட் இந்த கதை வந்து ரொம்ப பேசிக்காக இருந்தபோது அவர்கிட்ட இதை சீரியஸாக பண்ணலாமான்னு நான் ஒரு தடவை கேட்டபோது, இல்லை இது படமாக பண்ணுங்க ப்ரோ, சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சது தமிழ் தான். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அதுக்கு
அண்ட் படத்தோட சவுண்ட் டீம் ஜெய்சன் ப்ரோ அண்ட் சவுண்டஹாலிக்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் போஸ்டர்ஸை பற்றி நிறைய பேர் பார்த்தவங்க எல்லாமே போஸ்டர்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம படத்தோட பப்ளிசிட்டி டிசைனர் வந்து எல்லோ டூத்ஸ், தே ஒர்க் ஃப்ரம் கொச்சி. அவங்களால இன்னைக்கு வர முடியல, தே ஆர் பிரிட்டி பிஸி. பட் அவங்களோட ஒர்க் இவ்வளோ ரெக்கக்னிஷன் கிடச்சிருக்கு. அந்த ரெக்கக்னிஷன் படத்துக்கும் கிடச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் எல்லோ டூத். அண்ட் கொரியோகிராஃபர் அசார் மாஸ்டர், அவர் ஷூட்டில் இருக்கார், இன்றைக்கி அவரால் வர முடியல. அசார் மாஸ்டரும் அகெயின் நெஞ்சமுடு நேர்மை ஒன்றில் ஹி வாஸ் த கொரியோகிராஃபர். அப்போத்துலேருந்தே என்னோட டிஸ்கஷன்ஸ்லேருந்து, இன்ஃபேக்ட் இந்த கதை இல்லாமல் நான் நிறைய கதைகளும் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோ ஒரு க்ளோஸான பர்சன். அண்ட் ஒரு கொரியோகிராஃபர்ன்றதை தாண்டி இந்த படத்துக்காக அவர் நிறைய பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். அண்ட் யார் யா ஸோ மை AD டீம், மை பாய்ஸ். ஒரு படம் கமிட் ஆகி அதுக்கப்புறம் ஒரு டீம் ஃபார்ம் ஆகி அந்த படம் முடிகிற வரைக்கும் கூடவே இருப்பாங்க. பட் என்னோட டீம் வந்து இந்த படம் நான் சைன் பண்ணுறதுக்கு 1-1.5 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து எந்த சம்பளமும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் என் கூடவே இன்னைக்கு வரைக்கும் இருந்து ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். இந்த சென்ஸ் லைக் கமிட் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்லாவே பே பண்ணாங்க ப்ரொடக்ஷனில். நான் சொல்கிறது அதுக்கு முன்னாடி ஒரு 1.5 வருஷம் என்னை மட்டுமே நம்பி இது என்னைக்காக இருந்தாலும் படமாக வரும்னு சொல்லி என் கூடவே இருந்திருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே நன்றி. EP பாக்யராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் வந்திருக்க கெஸ்ட் எல்லாருக்குமே நன்றி சார். ஆக்சுவல் இந்த போஸ்டரோட ரெஃபரன்ஸ் நான் கொடுத்தது உங்கள் படத்தோட போஸ்டர் தான் சார். தேங்க்யூ சார். இளன் பிரதர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சார் பொன்ராம் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் படத்தை வந்து முதல்ல இந்த படம் பிஸ்னஸ்க்கு போட்டு காட்டும்போது ஒரு ஷோ போட்டோம். அந்த ஷோ பார்த்துட்டு செந்தில் சார் வெளியே வந்து பேசினது வந்து எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்தது. சார் என்னை நம்பி இந்த படம் பார்த்து பிடிச்சி இந்த படத்தை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். சார் தேங்க்யூ சார் வந்ததுக்கு. அண்ட் யுவன் சார், இந்த படத்தோட ப்ரொடியூசர் அண்ட் மியூசிக் டைரக்டர். எல்லாரும் சொல்கிற மாதிரி அஃப்கோர்ஸ் யுவன் சாரோட பாட்டு கேட்டு வளர்ந்துருக்குன்றதை தாண்டி ஐம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் யுவன் சார். எனக்காவது ஒரு நாள் அவரை பார்த்துட மாட்டோமான்னு சொல்லி பிளாக் ஷிப்பில் UN25 பண்ணும்போது சாருக்கு கொடுத்த அந்த டென் பக்கத்தில் உட்காந்து கீழே இருந்து அவரை பார்த்துட்டு இருந்து நிறைய ஃபேன்ஸில் நானும் ஒருத்தன். ஸோ இன்னைக்கு சார் ப்ரொடியூஸ் பண்ணி மியூசிக் பண்ணி இந்த படம் நடக்கிறதுன்றது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். சார் தி ஜென்ரலி சே தட் ஒரு டைரக்டர் தான் வந்து ஒரு படத்துக்கு கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு, விச் இஸ் வெரி மச் ட்ரூ. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டீமோட ருத்ராஜ் கேக்வாட் நானா, நீங்கள் தான் சார் தல கேப்டன் கூல்.